பெர்சன்டேஜ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே வித்தின் 10 செகண்ட்ஸ்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒருவர் ஆயில் வாங்கணும்னு கடைக்கு போறாரு. ஆயில் சம்திங் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு கடைக்கு போறாரு. அவர் போன டைம்ல அந்த பொருளோட விலை 30% விலை அதிகரிச்சிருச்சு. ஸோ அவர் கொண்டு போன அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த பொருள் வாங்க முடியும். அப்போ அவர் வாங்கக்கூடிய அந்த பொருளுடைய அளவுல எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கும், அந்த குவான்டிட்டியில எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம்னால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒருவர் ஆயில் வாங்கணும்னு கடைக்கு போறாரு. அவர் போன டைம்ல அந்த ஆயிலோட பிரைஸ் விலை 30% அதிகரிச்சிருச்சு. ஸோ அவர் கொண்டு போன அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த ஆயில் வாங்க முடியும். ஸோ அவர் வாங்கக்கூடிய அந்த ஆயில்ல அந்த குவான்டிட்டி எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ எத்தனை சதவீதம் சொல்லிருக்காங்க? 30%. அப்ப 30 × 100 வகுத்தல் இதே 30 + 100. அது நியூமரேட்டர்ல 30 × 100. இங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ × 100 காமனா 100. அதே மாதிரி டினாமினேட்டர்ல இங்க என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அத்தனை பெர்சன்டேஜ் + 100 ஈக்குவல் டு 30 × 100 வகுத்தல் 100 + 30 130. 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கும்? 300 வகுத்தல் 13. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுமா? 2 26 மீதி 4 இருக்கும், 40 இருக்கும். 3 39. ஸோ மீதி பார்த்தோம்னா 1 வகுத்தல் 13%. ஸோ அப்போ அவர் வாங்கக்கூடிய அந்த பொருளுடைய அளவுல 23 1/13% குறைஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒருவர் சக்கரை வாங்கலாம் கடைக்கு போறாரு. அவர் போன டைம்ல அந்த சக்கரையோட விலை 20% அதிகரிச்சிருச்சு. ஸோ அவர் வாங்கக்கூடிய சர்க்கரையோட அளவுல குவான்டிட்டியில எத்தனை சதவீதம் குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.